ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நேற்று நைட்டு மார்வல் சைடில் இருந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் தான் அது. யாரெல்லாம் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 பேரோட நேம்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஆப்வியஸ்லி நம்ம தலைமை ஆர்டிஜே டாக்டர் டூம் கேரக்டரில் ப்ளே பண்ணுறாருங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவரை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 26 பேரோட நேம்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் முக்கால்வாசி பேரை கண்டிப்பாக இவங்கெல்லாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியில் இருப்பாங்கன்னு முன்னாடியே நம்மலாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ஹைப்பா இல்லனாலும் ஒரு சில கேரக்டர்ஸோட நேம்ஸை பார்க்கும்போது வாவ் இவங்கெல்லாம் இந்த மூவில இருக்காங்களா அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மூவில யாரெல்லாம் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க என்னென்ன கேரக்டர்லாம் ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சூப்பர் காமிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு ஆக்டருமே நேரடியா வந்து அவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணல. ஒன்லி ஆர்டிஜே மட்டும் தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு டைரக்டா வந்தாரு. சோ எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஜே வந்து இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஃபுல் டைமிங்கா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷன் கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் முதற்கொண்டு அவர் தான் ஏன் வராரு. சோ கண்டிப்பா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி வந்து பங்கமா இருக்க போகுது. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அந்த ஒரு டைட்டில வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரியும், டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. பட் எனக்கு என்னவோ முன்னாடி இருந்த அந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான டைட்டில் கார்டு வந்து நல்லா இருந்த மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் உட்கார்ற சேர்ல வந்து அவங்களோட நேம்ஸ் ரிவீல் பண்ற மாதிரி பண்ணிருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் அவங்க ரிவீல் பண்ண நேம் யாருன்னா என் தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். தோர் வந்து இந்த ஒரு மூவில வர போறாரு. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் தோர் வந்து கண்டிப்பா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருப்பாருன்னு. பட் நிறைய இன்சைடர் சொல்றது என்னன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி வந்து May 1, 2026 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. பட் அதுக்கு முன்னாடியே தோர் 5 மூவி வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே தோர் லவ் அண்ட் தண்டர் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஹெர்குலிஸ் வந்து தோரை எதிர்த்து சண்டை போட போறாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அண்ட் அதோட கண்டினியூட்டியா தான் இந்த ஒரு தோர் 5 மூவி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது நடக்குமா என்னங்கிறது இன்னும் முழுசா தெரிய வரல. பட் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து இந்த ஒரு மூவில கண்டிப்பா வர போறாரு. அண்ட் அடுத்த கேஸ்டிங் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வெனசா கர்பி. இவங்க தான் இனி வர போற அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் 4 மூவில சூஸ்ட்ராமா வர போறாங்கங்கிற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியும். ஆக்சுவலா ஃபென்டாஸ்டிக் 4 டீம்ல வர எல்லா கேரக்டர்ஸ்மே லைக் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கா வர பெட்ரோ பாஸ்கல், த திங் கேரக்டர்ல நடிக்கிற எபோன் மோஸ் அண்ட் ஹியூமன் டார்ச்சா வர ஜோசப் குயின், இவங்க எல்லாருமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வர போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வர போற அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் 4 மூவி வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு ஒரு மிகப்பெரிய லீடப்பா அமைய போகுது. சோ அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்துற விதமா இவங்களோட கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் 4 மூவிலேயே ஆர்டிஜே வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூமை நீங்க பார்க்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா காமிக்ஸ்லயும் சரி இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ்லயும் சரி ஃபென்டாஸ்டிக் 4 டீமுக்கு ஒரு மெயின் வில்லன்னா அது கண்டிப்பா டாக்டர் டூம் தான். அண்ட் ஆர்டிஜே நடிக்கிற அந்த ஒரு டாக்டர் டூம் வந்து கண்டிப்பா டோனி ஸ்டார்க்கோட ஒரு வேரியன்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இன்சைடர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சோ இந்த மூவில என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து ரிவீல் பண்ணப்பட்ட கேஸ்டிங் யாருன்னா ஆந்தனி மேக்கி, ஆஃப் கோர்ஸ் த நியூ கேப்டன் அமெரிக்கா. ஏற்கனவே இப்பதான் த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சது. அதை தொடர்ந்து ஆந்தனி மேக்கி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிலையும் கேப்டன் அமெரிக்காவா வர போறாரு. இவரோட சேர்த்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுல ஃபால்கனா நடிச்ச டேனி ரமரேஸும் இந்த ஒரு கேஸ்டிங் லிஸ்ட்ல இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேரும் வராங்கங்கிற பட்சத்துல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ரெட் ஹல்க் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா மார்வலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸை தாண்டி வேறு சில கேரக்டர்ஸும் கண்டிப்பா இந்த ஒரு மூவில வரத்தான் போறாங்க. சோ அவங்களாம் யாருங்கிறது போக போக தான் தெரியும். அண்ட் அடுத்து ரிவீல் பண்ணப்பட்ட கேஸ்டிங் யாருன்னா செபாஸ்டியன் ஸ்டான், த வின்டர் சோல்ஜர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வர போறாரு. ஏற்கனவே த தண்டர்போல்ட்ஸ் மூவிலையும் பக்கி பாண்ட்ஸ் வந்து ஒரு மெயின் லீடா போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல தண்டர்போல்ட்ஸ் டீம்ல மெயின் லீடா வந்த அத்தனை பேருமே இருக்காங்க. லைக் யூஎஸ் ஏஜென்ட்டா வர வைட் ரசல், ஒயிட் விடோவா வர ஃப்ளோரன்ஸ் பக், சென்ட்ரியா வர லூயிஸ் புல்மன், அதோட ரெட் கார்டியனா வர டேவிட் ஹார்பர் அண்ட் கோஸ்டா வர ஹனஹா ஜான், இவங்க எல்லாருமே இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இப்ப ரிலீஸ் ஆக போற தண்டர்போல்ட்ஸ் மூவிலேயே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான ஒரு லீடு வந்து வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்காங்க, டாஸ்க் மாஸ்டரை தவிர்த்து. சோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இப்பவே தண்டர்போல்ட்ஸ் மூவிக்கு ஒரு மாதிரி ஹைப்பா தான் இருக்கு. அண்ட் அடுத்து ரிவீல் பண்ணப்பட்ட கேஸ்டிங் யாருன்னா லிட்டியா ரைட், த ஷூரி வெர்ஷன் ஆஃப் பிளாக் பேந்தரும் இந்த ஒரு மூவில வராங்க. ஆக்சுவலா ஷூரியோட சேர்த்து இந்த ஒரு பிளாக் பேந்தர் மூவில நடிச்ச இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸோட நேமையும் இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. லைக் நெமோரா வர டெனாச் வேர்டா, அதோட இம்பாக்குவா வர வின்ஸ்டன் டக், இவங்க எல்லாரும் கூட இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்காங்க. அண்ட் அதோட சாங்சி கேரக்டர்ல நடிச்ச சிமுலியும் இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்காரு. ஆக்சுவலா சாங்சிக்கு பார்ட் 2 மூவி வந்து வரப்போறதா ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது இன்னும் டோட்டலா அப்ரூவ் ஆகல. ஏன்னா இந்த மூவிக்கு இன்னும் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. சோ இந்த மூவி வருமாங்கிறதே ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. பட் சாங்சி வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கண்டிப்பா வராரு. சோ
அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அடுத்து ரிவீல் பண்ணப்பட்ட கேஸ்டிங் வந்து யாருன்னா கெல்சி கிராமர். ஆக்சுவலாக கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இவரோட பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இவர் தான் இந்த பழைய எக்ஸ்மென் மூவிலாம் இருக்குல்ல, ஓஜி எக்ஸ்மென், அதுல பீஸ்ட் அப்படிங்கிற கேரக்டரை இவர் தான் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்து மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வரப்போறாருங்கிறத நினைக்கும் போது ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. பட் இவர் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ஓஜி எக்ஸ்மென் கேரக்டர்ஸையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் சார்ல்ஸ் சேவியரா வர பேட்ரிக் ஸ்டூவர்ட். இவரை வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிலே காமிச்சிருப்பாங்க. பட் அந்த மூவில அவரோட ரோல் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல, மொக்கையா செத்து போயிட்டாரு. பட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இவரோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியமானதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சார்ல்ஸ் சேவியர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவர், ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட சேர்த்து மேக்னிட்டோவா நினைச்ச ஜான் மிக்கலனும் இந்த ஒரு மூவில வரப்போறாரு. அண்ட் நைட் கிராலரா நடிச்ச ஆலன் கம்மிங், மிஸ்டிக்கா நடிச்ச ரெபேக்கா ரோம்ஜின், அதோட சைக்ளாப்ஸா நடிச்ச ஜேம்ஸ் மார்ஸ்டன், இவங்க எல்லாருமே இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க மூலியமா தான் மார்வல் வந்து மியூட்டன்ட் சாகாக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தையே போட போறாங்க. ஏன்னா இப்ப மார்வல் சைட்ல இருந்து நிறைய இன்சைடர் சொல்றது என்னன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி முடிஞ்சு சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் மார்வல் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு சாஃப்ட் ரீபூட் வந்து பண்ண போறாங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம மார்வல்ல பார்த்த எல்லா கேரக்டர்ஸையும் ஒட்டுமொத்தமா சீக்ரெட் வார்ஸோட வச்சு முடிச்சு விட்டு அடுத்து மல்டிவர்ஸ் ஆகல புது புது சூப்பர் ஹீரோஸ் கேரக்டர் கேஸ்டிங் சொல்லி எல்லாத்தையுமே மாத்த போறாங்க. சோ சீக்ரெட் வார்ஸ் மூவி தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஒட்டுமொத்த மார்வலுக்கே ஒரு எண்டு கேமா இருக்க போகுது. சோ அப்பேற்பட்ட மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே ஹைப் வந்து தாங்க முடியல. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. சோ ஓஜி எக்ஸ்மேன் டீமே வர்றாங்கிற பட்சத்துல கண்டிப்பா உல்வரினுமே இந்த ஒரு மூவில வந்துதான் ஆகணும். ஆனா ஏற்கனவே அவர் வந்து டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவில வந்துட்டாரு. சோ கண்டிப்பா அவர் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிலையும் வந்துதான் ஆகணும். ஏன்னா சேனிங் டேட்டம் வந்து இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்காரு. இவர் தான் டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவில கேம்பிட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பண்ணிருப்பாரு. சோ இவரே இந்த ஒரு மூவில வராருங்கிற பட்சத்துல கண்டிப்பா உல்வரின் அண்ட் டெட்பூல் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு மூவில வந்துதான் ஆகணும். தயவு செய்து வர வச்சிருங்க மார்வல், இவங்க வந்தாதான் மூவியே கலக்கட்டும். சோ அடுத்து இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல ரொம்பவே முக்கியமானதா நாம் பார்த்த ஒரு கேரக்டர் வந்து யாருன்னா டாம் ஹிடில்ஸ்டன். ஏன்னா லோக்கி தான் இப்ப ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையே கையில தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டாக்டர் டூம் வந்து கேங்கோட உதவியோட லோக்கியை வந்து தோக்கடிச்சு அவரோட இடத்துல டாக்டர் டூம் வந்து உட்கார போறாரு. அண்ட் இது மூலியமா டாக்டர் டூம் வந்து காட் எம்பரர் டூமா மாறுவாரு அப்படிங்கறதா மெயின் பிளாட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இதை பத்தி ஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே நான் போட்டிருக்கேன். ப்ரோ அப்ப கேங் வந்து இந்த ஒரு மூவில வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேங் வந்து கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இல்ல. பட் அவர் வந்து இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வந்துதான் ஆகணும். ஏன்னா அவர் தான் இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மல்டிவர்ஸே ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவரோட வேரியன்ஸ் வந்து எல்லா மல்டிவர்ஸ்லயும் அப்படியே பரவி இருக்காங்க. சோ அவங்கள மீறி டாக்டர் டூம் வந்து எப்படி லோக்கியோட பவர்ஸை அடைய போறாரு அப்படிங்கறதா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட மெயின் பிளாட்டாவே இருக்கும். அண்ட் ஆக்சுவலா ஆண்ட்மேனா நடிச்ச பால் ரட்டுமே இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்காரு. சோ கண்டிப்பா கேங் வந்து இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வரதான் போறாரு. சோ நான் சொன்ன ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மார்வலோட இந்த ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.